ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய டே கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8 o'clockலாம் நான் லாகின் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பிள் அண்ட் க்ரீன் டீ தான் எடுத்துக்கிட்டேன். சைட் பை சைட் தங்கச்சியும் வந்து காலேஜுக்கு கிளம்பிட்டா. அவளுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நான் தான் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாக இருந்ததால் லன்ச் பிரேக் ஒரு 2:30 மாதிரி தான் எடுத்திருந்தேன். லஞ்சுக்கு வந்து சாதமும் ரசமும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்கள் வீட்டில் என்ன லன்ச் ரெசிபின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தொட்டுக்க எதுவுமே இல்லைன்றதால ஏதாச்சும் ஊறுகாய் மாதிரி இருக்குமான்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் இல்லை. சரி, ஓகே, தொட்டுக்க இல்லாமல் எப்படி சாப்பிட்றது ரசம்னு சொல்லிவிட்டு ஏதாச்சும் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு ஃப்ரிட்ஜில் பார்க்கும்போது தான் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதை வச்சு ஏதாச்சும் கிரேவி மாதிரி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு பிட்வீனில் டீம்ஸ்லேருந்து வர கால், பிகாஸ் வந்து ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து அதுலேருந்து கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டிக்கெட் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ளே நானே க்ளோஸ் ஆகிடுவேன் போல், அத்தனை வாட்டி கால் வருது. அதுக்கு நடுவில் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பசி எடுத்துருச்சு. ஆனால் பிகாஸ் ஒரு 3:15 கிட்டே ஆகிடுச்சு. நடுவில் இந்த கால்ஸ் அட்டன் பண்ணிகிட்டே இது பண்ணேன். ஓகேன்னு சொல்லி ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்லாம் அந்த டைமுக்கு, இல்லைனா நம்மளால் உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லி ஸ்நாக்ஸ் தேடினேன். ஸ்நாக்ஸ் தேடும்போது தான் டப்பாக்குள்ளே பார்த்தா பக்கோடா பேக்கெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குமா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கோடா பேக்கெட்டை அப்போவே பார்த்துருந்தேன்னா லஞ்சுக்கு அதையே வச்சு சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். சரி, ஓகே, நம்மளுக்கு எப்போவுமே நடக்கிறது தானே, எப்போ நம்ம லைஃப் ஈஸியாக இருந்திருக்குன்னு சொல்லி இதையே ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே வச்சு சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நானும் தட்டில் வந்து சாதம் போட்டு ரசம் ஊற்றி பக்கோடா அண்ட் வந்து கொஞ்சமாக கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த vlog பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் vlog. Bye, tata, see you all in the next vlog.